ஃப்ரெண்ட்ஸ், பெரியாரின் சொல்லப்படாத கதை. சமூக சீர்திருத்தவாதி என்று ஒரு பெரிய போர்வையை போர்த்தி கொண்டு பெரியார் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதரை பற்றி தான் சொல்லப்போகிறேன். பெரியார் என்ற பிரபலமான ஈ.வே. ராமசாமி திராவிட இயக்கம் தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு சக்தியாக கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் அவரது செயல்கள் மற்றும் சித்தாந்தங்கள் உற்று நோக்கினால் இந்தியாவின் ஒற்றுமையை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. சனாதன தர்மம் என்று சொல்லிக்கொண்டு திரியும் அவர் ஒரு தொந்தரவான மரபு வெளிப்படுகிறது. தீவிர இடதுசாரி சித்தாந்தங்களில் வேரூன்றிய அவை பிரிவினை மற்றும் வெறுப்பை ஊக்குவிக்கின்றன. தென்னிந்திய இந்துக்கள் அவரது செயல்களை விமர்சன கண்ணோட்டத்தில் ஆராய வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். பெரியாரின் இந்து எதிர்ப்பு நிகழ்ச்சி. பெரியாரின் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் அவரை சமூக நீதியின் வீரராக சித்தரிக்கிறார்கள். ஆனால் அவரது செயல்கள் வேறு கதையை சொல்கின்றன. பிராமணருக்கு எதிரான கொலை மிரட்டல், இந்திய அரசியலமைப்பு மற்றும் தேசிய கொடியை எரித்தல், இந்திய தேசிய கொடியை எரித்தல் மற்றும் விநாயகர் சிலைகளை அவமதித்தல் உள்ளிட்ட சனாதன தர்மத்துக்கு எதிரான விரோதத்தால் அவரது இயக்கம் குறிக்கப்பட்டது. இந்த செயல்கள் வெறும் போராட்டங்கள் அல்ல, மாறாக இந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது. உதாரணமாக, சிவபெருமானின் புனித பூமியான வாரணாசிக்கு விஜயம் செய்தபோது பெரியாரின் இந்து மரபுக்கள் மீதான வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அங்கு உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கும் பிராமணர்களின் சடங்குகளை புறக்கணித்து மற்றவர்களுக்கு முன்பாக பூசாரிகள் அல்லது சன்னியாசிகள் ஏன் பிரசாதம் பெறுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். வஞ்சக செயலில் பெரியார் முதலில் பிரசாதம் பெற பிராமணாக மாறு வேடம் இட்டார். ஆனால் அவரது திட்டம் தோல்வி அடைந்தது. அவர் அதை கண்டுபிடித்த ஒருவர் அவருக்கு பிரசாதம் வழங்கவில்லை. பின்னர் அவர் இருந்த சம்பவத்தை திராவிட சமூகத்திற்கு அவமானம் என்று தவறாக சித்தரித்தார். இந்த சம்பவத்தை திராவிட சமூகத்திற்கு அவமானம் என்று தவறாக சித்தரித்து மக்களை தூண்டிவிட்டார். இது பிரிவினையை தூண்டும் ஒரு அடிப்படையான கூற்று. இந்து கோயில்களில் பிரசாதம் பாரம்பரியமாக முதலில் தங்கள் வாழ்க்கையை ஆன்மீக சேவைக்காக அர்ப்பணிக்கும் பூசாரிகளுக்கு போன்றவர்கள் வழங்கப்படுகிறது. பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை அவர்களின் அர்ப்பணிப்புக்கான மரியாதையை பிரதிபலிக்கிறது, பாகுபாடு அல்ல.